சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் மாப்ள என்ன இதெல்லாம்? ஆணி செருப்பு, சாட்டை, திருவோடு, பால்டாயில் மருந்து. மாப்ள அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும்யா. எதுக்கு இப்ப இதெல்லாம்? மாமா மாப்ள இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப என்னத்துக்கு திடீர்னு அழுவுற? தூசி எதுனா கண்ணில் பட்டுச்சாப்பா? தூசி கண்ணில் படல மாமா, என் மனசுல பட்டிருக்கு. மாப்ள என்ன மாப்ள சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் ஆசை ஆசையா ஏத்தி வச்ச தீபம் இப்ப அணைஞ்சு போச்சு மாமா. நான் பறிச்சு வச்ச பூ வாடி போச்சு. என்ன மாப்ள என்னமோ திடீர்னு ரைமிங்கா சினிமா பாட்டு மாதிரி சொல்ற? என்னாச்சு உனக்கு? என்ன நடந்துச்சு அதையாச்சும் சொல்லு. சோக பாட்டு பாடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? மாமா நான் என் கமிஷனரை எவ்வளவு ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சொல்லு மாப்ள. அந்த சாமிக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த சாமி துறைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மாப்ள. சொன்ன ஒரு பெரிய வரம் கிடைச்சா மாதிரி கமிஷனர் மேடம் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா நான் அவங்களோட வாழ கொடுத்து வைக்கலையே, கொடுத்து வைக்கல. ஏன் மாப்ள இப்படி பேசுற? என்னாச்சு? ஒரு பொண்டாட்டில அவ புருஷனுக்கு அன்பை கொடுக்கலாம், பாசத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கூட கொடுக்கலாம் மாமா. அதுதானே உலக வழக்கம். எக்ஸாக்ட்லி. ஆனா என் பொண்டாட்டி எனக்கு ஆசை ஆச்சா டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கா மாமா. ஐயோ என்ன மாப்ள சொல்ற நீ? ஆமா மாமா, என் பொண்டாட்டில என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டா மாமா. மாமா என் பொண்டாட்டிக்கல அவளுக்கு இல்ல நான் தேவையில்லையா மாமா. ஆனா நான் ஐயோ அவங்க எல்லாம் இல்லாம என்னால வாழ முடியாது. மேடம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க மனசு மாறி எப்படியாச்சும் என் கூட சேர்ந்துடணும். அதுக்கான பொருள் தான் இது எல்லாமே. பாரு இது மட்டும் இல்ல, நீயும் அவங்க கூட சேர்ந்து நான் வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணணும் மாப்ள? உனக்கோசரம் நான் என் உடம்பு தோலை உரைச்சு செருப்பா தச்சு போட்டுமா? அதெல்லாம் வேஸ்ட் மாமா, அதெல்லாம் வேணாம். நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், அதை நீ தெளிவா கேட்டுக்கோ. சொல்லு. கமிஷனர் மேடம் வாரத்துல 3 நாளைக்கு நம்ம ஏரியால இருக்க குண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போவாங்க. அப்ப அவங்க பார்வையில படுற மாதிரி நான் காவி வேடி சட்டையை போட்டுக்கிட்டு இதோ ஆணி குத்திருக்கிற இந்த செருப்பை போட்டு நடப்பேன். ஐயோ இதுல இருக்க ஆணி எல்லாம் என் காலை குத்தி என் காலில் ரத்தம் அப்படியே சும்மா 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ நீ ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள பிரிஞ்சு போன உன் பொண்டாட்டி உன் கூட சேர்றதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா? உன் காலில இருந்து ரத்தம் 6ஆ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீ கதற சத்தம் அவங்க காதுல கேட்கணும். அவங்க நேரா என்கிட்ட வந்து, சரவணன் உங்களை போய் நான் வேணான்னு சொல்லிட்டேனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓடி வந்து கட்டி பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருமாமா. இது ஐடியா. ஆனா நீ எப்பவும் போல அப்படின்னு ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்தி விட்டுரு.